நவம்பர் 18, 1978 ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள 909 மனுஷங்க இறந்து கிடந்தாங்க. அதில் ஆண் பெண் குழந்தைங்க ஒரே டைமில் இறந்து கிடந்தாங்க. கவர்மெண்ட் அதை மாஸ் சூசைட்னு சொன்னாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. 909 பேரில் 304 குழந்தைங்க. அவங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரில. ஆனால் அவங்களுக்கு யாரோ பாய்சன் கொடுத்து கொண்டிருக்காங்க. அந்த யாரோ வேறு யாரும் கிடையாது. அவங்க சொந்த அப்பா அம்மா தான் அவங்களுக்கு பாய்சன் கொடுத்து கொண்டிருக்காங்க. ஏன் அவங்களோட குழந்தைங்களை அவங்களே பாய்சன் கொடுத்து கொள்ளணும்? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ஒருத்தர் நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னது. அதை அவங்க நம்பினது. அந்த 304 குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவன் பேர் தான் ஜிம் ஜோன்ஸ். அவன் ஒரு பாதிரியாரு, ஒரு தலைவன். அது மட்டும் இல்லை, அவன் ஒரு கொலையாளியும். FBI கவர்மெண்ட்டுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. இந்த கதை ஒன்று ஒரு பைத்தியக்கார கல்ட்டு கும்பலை பற்றினது கிடையாது. இந்த கதை ஒரு சாதாரண மனுஷக்கிட்ட கிட்டத்தட்ட 1000 பேர், அதில் இன்டெலெக்சுவல் சாதாரண மனுஷங்க, அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட இருந்த காசு, சொத்து, ஃபேமிலிஸ், ஏன் அவங்களோட உயிரையும் தான். சாப்டர் 1, ஜிம் ஜோன்ஸ் த கல்ட் லீடர். ஜிம் ஜோன்ஸ் 1931 கிரியேட்டி இந்தியானால பிறக்கிறாரு. அவங்க அப்பா ஜேம்ஸ் ட்ரிமேன் ஜோன்ஸ் World War I அப்போ சர்வ் பண்ணி ரொம்ப காயத்தோட வீடு திரும்பினாரு. அவங்க அம்மா பேரு லெனிடா புட்னம் ஜோன்ஸ். அவங்க அம்மா தான் அவரோட லைஃப்ல ரொம்ப பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பின்னால் சொல்கிறாங்க. அவங்க அம்மா ரொம்ப ரிலீஜியஸான பர்சன். 1930 to 1940s ரிவைவல் சர்ச் ரொம்ப பாப்புலரான சர்ச்சாக அமெரிக்காவில் இருந்துச்சு. அந்த சர்ச்சுக்கெல்லாம் ஜிம் ஜோன்ஸ் போய் அங்கே இருக்க சப் கேட்டகரிஸ், அங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க, அங்கே என்னென்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. 1949 அவரோட 18 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க பேர் தான் மெர்ஸ்லின் ஜோன்ஸ். அவங்க ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். சாப்டர் 2, ஹவ் த கல்ட் ஃபார்ம். 1950s அதிகமாக இனவரி இருந்துச்சு. அப்போது ஜிம் ஜோன்ஸ் பிளாக் பீப்புள் கூட சேர்ந்து அவங்களுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அவருக்கு மார்க்ஸ், கம்யூனிஸ்ட் அவங்களோட சித்தாந்தம் ரொம்ப பிடிச்சு போய் the only thing that brings perfect justice, freedom and equality, perfect love in all of its beauty and holiness is socialism. So 1952 முதல்ல மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ஸ்டூடெண்ட் பாஸ்டராக சேர்ந்து 1954 இந்தியானாபோலியாவில் ஒரு ரெண்டல் பில்டிங்கில் அவரோட சொந்த சர்ச்சை ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா 1956 அவரோட ஃபஸ்ட்டு சர்ச்சை ஓன் பில்டிங்கில் ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு அவர் வச்ச பேர் தான் கம்யூனிட்டி யூனிட்டி சர்ச். 1955 அவர் ஒரு சொந்த பில்டிங் வாங்கி அதில் ஒரு சர்ச் ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு பேர் தான் விங்ஸ் ஆஃப் டெலிவரன்சி. அதே இயரில் அந்த சர்ச்சோட நேமை மாற்றுறாரு. அதுக்கு பேர் தான் பீப்புள்ஸ் டெம்பிள் ஃபுல் காஸ்பல் சர்ச். அதுதான் த பீப்புள்ஸ் டெம்பிள். அந்த சர்ச்சில் அவர் ஃபெய்த் ஹீலிங், எமோஷ்னல் சப்போர்ட் அண்ட் சோஷியல் ஈக்வாலிட்டி இந்த இதெல்லாம் பயன்படுத்தி மக்களை வர வைக்க ஸ்டார்ட் பண்ணார். Are your fingers numb in your right hand? Having enormous headaches in your head? Yes. Reach your hands out. Reach your hand out to me. Yes. Reach the fingers out that are bothering you. Now, is the pain gone? இந்த சர்ச்சுக்கு வர எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பீப்புள்ஸ் டெம்பிள் சர்ச்சை பற்றி சொல்லி அந்த சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர வைக்கிறது தான் அவங்களோட ஒர்க். அந்த காலத்தில் ரேசிசம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒயிட் பீப்புள்ஸ் போகிற சர்ச்சுக்குள்ளே பிளாக் பீப்புள்ஸ் வரக்கூடாது, கவுண்டர் கல்ச்சர், LGBTQ அந்த மல்டிபிள் செக்ஸ். அதே டைமில் தான் ஜிம் ஜோன்ஸ் அவரோட சர்ச்சுக்கு எல்லாருமே வாங்க, கடவுள் முன்னாடி எல்லாருமே சமம் தான் அப்படின்னு எல்லாருக்கும் ப்ரீச் பண்ணார். அது மட்டும் இல்லை, அவரும் அவரோட ஒய்ஃபும் மல்டி ரேஷனல் கல்ச்சரில் நிறைய குழந்தைங்களை அடாப்ட் பண்ணாங்க. அதை அவங்க ரெயின்போ ஃபேமிலின்னு சொன்னாங்க. அதுக்காக அவங்க 2 பேருக்கு ரொம்ப அதிகமாக ரேஷனல் பேக்லாஷ் வந்துச்சு. அவங்களோட சர்ச் பிரான்ச் அதிகமாகணும் அப்படின்னு ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஃப்ரீயாக சாப்பாடு போட்டாங்க. அதை அவங்க சூப் கிச்சன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரீயான கிளாத்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இது மக்கள் மத்தியிலையும் மீடியாலையும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஃபேம் கொண்டு வந்துச்சு. அந்த ஃபேம் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துச்சு. அவனை ரொம்ப சக்சஸ்ஃபுல் ப்ரீஸ்டாகவும் ஒரு பீப்புள் ஆக்டிவிஸ்டாகவும் சிவில் ரைட்ஸ் லீடராகவும் காட்டிக்கிட்டான். அதனால அவனோட சர்ச்சுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அதே டயத்தில் தான் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் கோல்டு வார் வர ஸ்டார்ட் ஆச்சு. அதை ஜிம் ஜோன்ஸ் அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க ஆரம்பிச்சான். 1950 அப்போ ஜோன்ஸ் ஒரு கனவு வந்து அதில் மிட்வெஸ்ட்ல நியூக்ளியர் பாம் வந்து விழப்போகுது, அதை கடவுளே காட்ட
மாட்டினார்னு சொல்லி அதனால நம்ம இங்கே இருக்கக்கூடாது. ஜோன்ஸும் அவர் கூட சேர்ந்து 1040 பேரும் இந்தியானால இருந்து கிளம்பி ரெட்வுட் வேலி கலிபோர்னியாவுக்கு போனாங்க. ஜோன்ஸ் இதெல்லாம் அவன் சொன்னா யாரெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக பண்ணாரு. thousands books author சொல்றாங்க. அவன் கூட வந்தவங்க கலிபோர்னியால இருக்கிற மக்கள் கிட்ட பீப்புள்ஸ் டெம்பிள்ஸை பத்தியும் ஜிம் ஜோன்ஸை பத்தியும் சொல்றாங்க. அங்கிருந்த மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நிறைய பேர் பீப்புள்ஸ் டெம்பிள்ல வந்து ஜாயின் பண்றாங்க. ஜோன்ஸ் நியூவா சேர்ந்த எல்லார்கிட்டையும் அவங்களோட ஃப்ரீ டைம்ல வந்து பீப்புள்ஸ் டெம்பிளுக்காக ஒர்க் பண்ண சொன்னார். அது மட்டும் இல்லாம ஒரு படி மேல போய் அவங்களோட சேலரி, அவங்களோட சொத்து, அவங்களோட எல்லாத்தையுமே வந்து பீப்புள்ஸ் டெம்பிளுக்காக கொடுக்க சொன்னார். அது நம்மளோட ஒற்றுமைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னார். அதையும் மக்கள் நம்பி அவங்க கிட்ட இருந்த காசு, அவங்களோட சொத்து எல்லாத்தையும் விற்று பீப்புள்ஸ் டெம்பிளுக்கு டொனேஷனாக கொடுத்தாங்க. ஜிம் ஜோன்ஸ் எப்போதுமே வெனஸ்டே நைட்டு ஒரு சர்ச்சில் ஒரு பார்ட்டி வைப்பார். அதில் சர்ச்சுக்காக யார் வாலண்டியர் பண்ணலையோ, சர்ச்சுக்காக யார் டொனேஷன் பண்ணலையோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. ஜிம் ஜோன்ஸ்க்கு இதுவும் பத்தல, இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும். இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு சான் பிரான்சிஸ்கோ கிளம்புறாரு. அங்கே போய் கணிசமான ஃபாலோவர்ஸ் அவர் கிடைக்கிறார். லாஸ் ஏஞ்சல்ஸ்லயும் பீப்புள்ஸ் டெம்பிள்ஸோட பிரான்ச் ஆரம்பிச்சார். ஜிம் ஜோன்ஸ் அமெரிக்கா ஃபுல்லா இருக்க எல்லா சர்ச்சுக்கும் அவனோட ஃபாலோவர்ஸை கூப்பிட்டு பீப்புள்ஸ் டெம்பிள்ஸை பத்தி பிரச்சாரம் பண்ணாங்க. எவ்வளோ அலைஞ்சாலும் எவ்வளோ டயர்ட் ஆகாம எவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்காருன்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு தடவை அவரோட ஒன் ஆஃப் த ஃபாலோவர் அவரோட ட்ரெய்லர்ல போய் பார்த்தாங்க. அங்கே அவரோட பேக்குள்ள ஒரு வயல் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா ஸ்பீட். அது ஒரு போதைப்பொருள். அந்த போதைப்பொருளை எடுத்து தான் அவர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இவ்வளவு பிரச்சாரத்தையும் மேற்கொண்டாரு. நாள் ஆக ஆக ஜோன்ஸோட ட்ரக்ஸ் யூசேஜ் அதிகமாச்சு. அது மட்டும் இல்லாம அவரோட ஓன் ஃபாலோவர்ஸ் மென் அண்ட் விமன் கூட போத் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்காரவங்க எல்லாரும் கூடயுமே செக்ஸ் வச்சிருக்காரு. இந்த மாதிரி நம்ம பண்ணாதான் பீப்புள்ஸ் டெம்பிளை விட்டு அவங்க போக மாட்டாங்க. அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். நாள் ஆக ஆக ஜோன்ஸோட ஃபாலோவர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தாங்க. அவங்கள இன்னும் மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் அதே மாதிரி சண்டே சர்ச் முடிச்சுட்டு வெளியில வந்தாங்க அவங்களோட ஃபாலோவர்ஸ். திடீர்னு பார்த்தா 2 கன் ஷாட் கேட்டுச்சு. அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்னாச்சுன்னு பதறி உள்ள போய் பார்க்கும்போது ஜோன்ஸ் ரத்த வெள்ளத்துல கிடந்தாரு. திடீர்னு கொஞ்ச நேரத்துல அவரே எந்திரிச்சு, நானே என்னை சரி பண்ணிக்கிட்டேன், நான் தான் கடவுள், நான் உங்க எல்லாரையுமே காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. போக போக ரொம்ப மோசமாச்சு ஜோன்ஸோட ஆக்டிவிட்டிஸ். அவங்க ஃபாலோவர்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே சாக போறோம், இதுதான் நம்மளோட கடைசி மீல்னு சொல்லுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்லை நான் சும்மா சொன்னேன், என்னை யாரெல்லாம் நம்புறீங்க, எனக்கு யாரெல்லாம் விசுவாசமா இருக்கீங்கன்னு பார்க்கறதுக்காக தான் நான் அதெல்லாம் சொன்னேன்னு சொல்லுவார். பீப்புள்ஸ் டெம்பிளோட மக்கள் கவுண்ட் ரொம்ப அதிகமாயிட்டே வருது. எந்த அளவுக்குன்னா பீப்புள்ஸ் டெம்பிள் தான் டிசைட் பண்ணணும் அந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கணும், யார் ஜெயிக்க முடியாது. பீப்புள்ஸ் டெம்பிள் எலெக்ஷன் கேம்பெயின்ல என்டோஸ் பண்றாங்க. ஜார்ஜ் மாஸ்கனி மேயருக்கும், ஹார்வே மில்க கவுன்சிலிங் மேன், ஜோசப் ஃப்ரெட்டஸ் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னிக்கும் எலெக்ட் பண்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே வின் பண்றாங்க. பீப்புள்ஸ் டெம்பிளுக்கு இப்போ பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் கிடைக்கும். புதுசா வர்றவங்களுக்கு போதை மாத்திரை கொடுத்து அவங்க காலில் ரொம்ப பெரிய கட்டு கட்டி கண் முழிச்சதுக்கு அப்புறம், நீங்க நல்லா பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு கீழே விழுந்துட்டீங்க, உங்க காலில் ரொம்ப பயங்கரமா அடிபட்டுருச்சு, நாங்க அதை உங்க காலில் கட்டு கட்டி வச்சிருக்கோம், ஃபாதர் உங்களை ஹீல் பண்ணுவாரு, வாங்க நாங்க உங்களை அவர்கிட்ட கூட்டிட்டு போறோம்னு சொல்லி ஜோன்ஸ் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அங்கே மக்கள் முன்னாடி அந்த கட்டை பிரிச்சு, ஜோன்ஸோ நீங்க நடங்க, உங்க கால் எல்லாம் சரியாயிரும். மக்கள் அதை பார்த்து ஜோன்ஸோட பவர் மூலியமா தான் வந்து அவங்க கால் சரியாயிடுச்சுன்னு நினைச்சாங்க. ரொம்ப ஃபேமஸான நியூஸ் மேகசின் பீப்புள்ஸ் டெம்பிள்ல இருந்து விலகி போன பழைய ஃபாலோவர்ஸை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க. அங்கே நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை பத்தி எல்லாம் எழுதினாங்க. இது பிரஸ் மீடியாலாம் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு ஜோன்ஸ்க்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக. ஜோன்ஸ் கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறான். அவன் கூட யாரெல்லாம் ஃபாலோவர்ஸ் வர்றாங்களோ அவங்கள கூட்டிட்டு சவுத் அமெரிக்காவில் இருக்கிற குவானா டிஸ்ட்ரிக்ட்ல ஜார்ஜ் டவுன்ற இடத்துக்கு போக நினைச்சேன். அதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் குவானா கவர்மெண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க லேண்டை ப்ரொமோட் பண்ணாங்க, அவங்களோட எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறாங்க. ஜோன்ஸோட எலைட் ஃபாலோவர்ஸ் அங்கே அனுப்பி அங்கே ஒரு டவுனை பில்ட் பண்ண நினைச்சான் ஜோன்ஸ். அந்த டவுனுக்கு பேர் தான் ஜோன்ஸ் டவுன். அது ஃப்ரீ ஃப்ரம் சொசைட்டி, வார், ரேசிசம், கிரைம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்குன்னு மக்கள் நினைச்சாங்க. ஆனால் மார்ச் 1978 ஜோன்ஸும் அவனோட ஃபாலோவர்ஸும் ஜோன்ஸ் டவுனுக்கு வந்தாங்க. அங்கே வந்தவொன்னே அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவங்களோட எல்லா பாஸ்போர்ட்டையும் ஜோன்ஸ் வாங்கி வச்சு. அடுத்த அதிர்ச்சி, வந்த எல்லாருக்கும் போதுமான அக்காமடேஷன் கிடையாது. எல்லாரும் 3 to 4 பங்கர் பெட்ஸ்ல படுத்திருந்தாங்க. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அவங்க அதில் வாழ்றதுக்காக. ஒரு சில வீட்டில் கதவுங்க கூட கிடையாது. அவங்கள காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரையும் வேலை வாங்க. குவானால அமெரிக்கன் கார்ப்ஸை வந்து கல்டிவேட் பண்ண முடியலை. அதுக்கான சாயலும் அதுக்கு ஏற்றது இல்லை. அதனால அங்கே என்ன கிடைக்குதோ அதை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எக், போர்க், சிக்கன் இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடல. ஆனால் ஜோன்ஸ்க்கு எல்லாமே கிடைச்சிச்சு. ஆனால் அந்த மக்களுக்கு அவன் எதுவுமே கொடுக்கல. இந்த டஸ்ட் செட்டில்ஸ் அவன் மறுபடியும் மக்களை மேனிபுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஜோன்ஸ் டவுன்ல இருந்த குழந்தைங்களை அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரித்து இன்னொரு அப்பா அம்மா கிட்ட கொடுத்தான். அவங்களோட குழந்தைங்களை பிரித்து இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்தான். அப்போதான் அவங்க ஃபேமிலியோட இருக்கிற விசுவாசத்தை விட்டுட்டு அவனுக்கு விசுவாசமும் மாறுவாங்கன்னு நினைச்சான். அங்கே
வெளியுலகத்துக்கு கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது, அதுவும் கனெக்டட் வித் ஒன் டவர். அதுவும் ஜோன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அங்கே ஒரு பெரிய சைரனும் ஒரு பெரிய ஸ்பீக்கரும் இருக்கும். அந்த சைரன் அடிச்சிச்சுன்னா எல்லாருமே அமைதியாக இருக்கணும். ஜோன்ஸ் அந்த ஸ்பீக்கரில் தான் பேசுவான். வெளி உலகத்துக்கும் ஜோன்ஸ் டவுனுக்கும் எந்த வித கனெக்ஷனுமே கிடையாது. ஈவன் அங்கே நியூஸ் பேப்பர் கூட கிடையாது. ஒரு நியூஸ்னு வந்தால் அது ஜோன்ஸோட ஸ்பீக்கர்ல இருந்து தான் வரணும். அவன் என்ன நியூஸாக மக்கள் கேட்கணும்னு நினைக்கிறானோ அதை மட்டும்தான் சொல்லுவான். கிட்டத்தட்ட அவங்கள ஒரு அடிமை மாதிரி நடத்திட்டு இருந்தான். அவனை யாராச்சும் எதிர்த்து கேள்வி கேட்டால் தோர்சின் மாதிரியான ரொம்ப ஹெவி ட்ரக்ஸ் கொடுத்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடும். அதை ஸ்பெஷல் கேர் யூனிட்னு சொல்கிறான். தோர்சின்றது பேஷண்ட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற ஒரு ட்ரக். பீப்புள்ஸ் டெம்பிள் பேரில் ஜோன்ஸ் டவுனில் ஒரு மேன்ஷன் இருந்துச்சு. அதில் ரொம்ப அழகழகான பொண்ணுங்களை வச்சுருந்தான். ஏன் அப்படின்னா ஜோன்ஸ் டவுனில் இருக்கிற அஃபிஷியல்ஸை அவன் கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்காக. ஜோன்ஸ் டவுனில் இல்லீகலாக கன்ஸ் கொண்டு வரப்பட்டுச்சு. அதை ஜோன்ஸோட எலைட் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அங்கே இருக்கிறவங்க ஏன் கன்ஸ் அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கிற அனிமல்ஸ் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தானே சொன்னாங்க. சாப்டர் 4 சூசைட் ட்ரில் ஒயிட் நைட். ஜோன்ஸ் திடீர்னு ஸ்பீக்கரில் எல்லாரையும் கூப்பிடுவார். அதை ஒயிட் நைட் ட்ரில்னு சொல்லுவார். எல்லோரும் முன்னாடியும் நம்மளை ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க, நம்ம ரெவல்யூஷனராக இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கல, நம்ம மாஸ் சூசைட் பண்ண போகிறோம். இதை எதிர்த்து யாராச்சும் கேள்வி கேட்டால் அவங்கள ட்ரக்ஸ் கொடுத்து அந்த ஸ்பெஷல் கேர் யூனிட்டில் யாருக்குமே தெரியாமல் வச்சுருவோம். அதே டைமில் ஜோன்ஸ் டவுனுக்கு வந்தவங்களுக்கு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு எந்த ரெஸ்பான்ஸும் போகாததுனால ரொம்ப பெரிய பிரச்சனையாகுது. அங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியலன்னு ரொம்ப பெரிய பிரச்சனையாகுது. மே 1978 ஜார்ஜ் டவுனில் டெம்பிள்ஸ் மேன்ஷனில் இருக்கிற ஒரு பொண்ணு பேர் டெபி பிளாங்க். அவங்களும் ஒன் ஆஃப் த பிஆர் கேர்ள். அவங்க ஜார்ஜ் டவுனுக்கு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ ஜோன்ஸ் அவனோட யூஸ்வலாக ஒயிட் நைட் ட்ரில் அப்படின்னு சொல்கிற சூசைட் ட்ரில்லை பற்றி பேசிகிட்டு இருந்ததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு இதை நம்ம எப்படியாச்சும் வெளியில் சொல்லணும்னு அங்கே ஜார்ஜ் டவுனில் போய் யூஎஸ் எம்பசியில் இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஜார்ஜ் டவுனில் இருக்க யூஎஸ் எம்பசியும் டெபி பிளாங்கி அங்கேருந்து கலிஃபோர்னியாவுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சாங்க. அங்கே ஜோன்ஸோட மாஸ் சூசைடை பற்றி சொன்னாங்க. இதை கேட்ட மக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து அப்போ இருந்த காங்கிரஸ் மென்னான லியோ ரயன் கிட்ட அங்கே என்ன நடக்குது எங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் போட்டாங்க. நவம்பர் 17, 1979 அப்போ மறுபடியும் ஜோன்ஸோட சைரன் ரிங் ஆகுது. அதில் ஜோன்ஸ் பேசுகிறாரு, எல்லாரும் மெயின் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு. அங்கே பார்த்தா காங்கிரஸ்மேன் ரயன் வந்திருக்கிறாரு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக. ஜோன்ஸ் அங்கே பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருந்தான் ரயனை வெல்கம் பண்ணுறதுக்காக. அங்கே இருந்த மக்களும் ரொம்ப ஆடி பாடி ரயனை வெல்கம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரயன் மைக்கை பிடிச்சி அங்கே இருக்க மக்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணாரு. நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா திருப்பி வர்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அங்கிருந்த எல்லா மக்களும் கை தட்டினாங்க. It's really a pleasure to be here. I really appreciate the hospitality you've shown me already. My work here is important to me. I know it's very important to you too. I hope to be through here tomorrow sometime. In the meantime, you're obviously having a very good time tonight. I don't want to spoil any more with political speeches. Just let me say thank you on behalf of my staff, on behalf of the press who are here, on behalf of the relatives who are in here now. For hosting us here this evening. We really appreciate it. Thank you so much. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படிலாம் ஆஃபீஸர்ஸ் கேள்வி கேட்டாங்கன்னா எந்த மாதிரிலாம் பதில் சொல்லணும்னு சொல்லி ஜோன்ஸ் ஆல்ரெடி அவங்களோட ஃபாலோவர்ஸ் கிட்டே சொல்லி வச்சுருந்தாங்க. அதை மீறினா ஜோன்ஸ் என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. அதனால அவங்க எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. இந்த பார்ட்டி நடந்துட்டு இருந்த டிஸ்ட்ராக்ஷனை வச்சு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அங்கேருந்து காட்டுக்குள்ளே ரொம்ப அமைதியாக எந்த சத்தமும் போடாமல் தப்பிச்சு போயிட்டு இருந்தாங்க. ரயன் கூட ப்ரெஸ் பீப்புளும் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் டான் ஹாரிஸ். அந்த கூட்டத்தை சுற்றி வந்தாங்க. யாருக்குமே தெரியாமல் ஒரு பேப்பரை அவர் கையில் கொடுத்தாங்க. அந்த டைம் ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ரெஸ்ஸும் ஜோன்ஸ் கூட உட்காந்து கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது டான் ஹாரிஸ் அவர் பேக்கெட்டில் இருந்து அந்த பேப்பர் எடுத்து ஜோன்ஸ் முன்னாடி அதை பார்த்த உடனே ஜோன்ஸோட மூஞ்சி மாறிச்சு. அதுக்கு ஜோன்ஸ் ரொம்ப பெனிஃபிலேட்டிவாக பதில் சொன்னார். யாரெல்லாம் இங்கேருந்து போகணுமோ போங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். யாரெல்லாம் இங்கேருந்து போகணுமோ போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னார். People play games, friend. They lie. What can I do about liars? Are you people going to leave us? I just beg you, please leave us. Bill, we will bother nobody. Anybody wants to get out of here can get out of here. We have no problem about getting out of here. They come and go all the time. I don't know what kind of game. People like publicity. Some people do. I don't. அதே டைமில் ரயன் அங்கிருந்த மக்கள்கிட்ட தனித்தனியாக பேசிகிட்டு இருந்தார். யாரெல்லாம் என் கூட வரணுமோ வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தார். டைம் ஆக ஆக வர்றேன்னு சொல்கிற கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் நவம்பர் 18, 1978 ரயன் அவர் கூட யாரெல்லாம் வர்றேன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஏர்ஸ்ட்ரைக்கர் ஏர்போர்ட்டுக்கு வந்தார். அது ஒரு சின்ன ஏர்போர்ட்.
அதில் வந்து ஒரு 6 சீட்டட் ஏரோப்ளேன் தான் இருந்துச்சு. அதில் ஏறி எல்லாரும் உட்காந்தாங்க. ஏரோப்ளேனும் கிளம்ப ஸ்டார்ட் ஆச்சு. ரன்வேல பறக்க ஸ்டார்ட் பண்ணும்போது குறுக்க ஒரு டிராக்டர் வந்துச்சு. ஏரோப்ளேன் போன ஸ்பீடுக்கு அதனால டேக் ஆஃப் பண்ண முடியல. கஷ்டப்பட்டு அந்த ரன்வேல இருந்து சைடில் இருக்க அந்த காட்டுக்கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. அந்த டிராக்டர்ல இருந்து பீப்புள்ஸ் டெம்பிள்ஸோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவங்க கையில கன் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கினாங்க. அங்க இருக்கிற எல்லாரையும் சுட்டு கொண்டாங்க. அதுல டான் ஹேஸ்ட், காங்கிரஸ்மேன் லியோ ரைன் 2 பேரையுமே அங்கே சுட்டு கொண்டுட்டாங்க. மீதி இருந்த எல்லாரும் அங்க இருக்கிற காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டு இருந்தாங்க அவங்களோட உயிருக்கு பயந்து. இன்னைக்கு வரைக்கும் யூஎஸ் வரலாறுலயே ஆன் டியூட்டியில ஒரு காங்கிரஸ்மேன் இறந்து போனார்னா அது லியோ ரைன் மட்டும்தான். இன்னொரு சைடு நைட்டு தப்பிச்சு போனவங்க நைட்டு ஃபுல்லா நிக்காம நடந்து போயிட்டே இருந்தாங்க. அப்படி போற வழியில ஒரு ட்ரெயின் தடவை இருந்ததை பாக்குறாங்க. அங்கே ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு. அதை நிப்பாட்டுறதுக்கு நினைச்சாங்க. ஆனா இங்க ஏர்போர்ட்ல ரெய்னையும் அவங்களோட குரூவையும் கொண்டுட்டு பீப்புள்ஸ் டெம்பிள் கார்டு வந்து திருப்பி ஜோன்ஸ் டவுனுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஜோன்ஸ் டவுன்ல ஜோன்ஸ் அவரோட சைரனை ரிங் பண்ணி ஸ்பீக்கர்ல எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி நம்ம இன்னைக்கு மாஸ் சூசைட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாரு. மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா இதுவும் மற்ற நாள் மாதிரி ஒரு ஒயிட் ட்ரில் தான் அப்படின்னு நினைச்சாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் சைனைட் கொண்டு வந்தாங்க. அதை ஃபர்ஸ்ட் மக்கள் அவங்க கையாலேயே அவங்களோட குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் பார்த்தா நிறைய சைனைட் ஸ்ட்ரென்ஜஸ் பின்னாடி குத்திருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி சைனைட் கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு. அவங்களுக்கு அன்னைக்கு நைட் வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். சைனைட் குடிச்சு இறந்து போகணும், இல்லை அப்படின்னா ஜோன்ஸோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் சுட்டு இறந்து போகணும். ரொம்ப நாள் அவங்க குழந்தைங்களை அவங்க கிட்ட இருந்து பிரித்து வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. கடைசியாக அவங்க குழந்தைங்களை அவங்க பார்த்தாங்க. ஆனால் அவங்க கையாலே அவங்க சைனைட் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க ஜிம் ஜோன்ஸ் ஒரு ஆளால மட்டும் இவ்வளோ பெரிய மாஸ் சூசைடை பண்ணியிருக்க முடியாது. அது வேற யாரும் கிடையாது, அவன் கூட இருக்க கம்யூனிட்டி டாக்டர் லாரி சாக். முன்னாடியே ஜோன்ஸ் அவன் கூட இருக்க க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட சொல்லியிருக்கான், ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் எப்படி நம்ம ஜோன்ஸ் டவுன்ல இருக்க எல்லாரும் சொல்றது அப்படின்னு. ஏன்னா நம்ம கிட்ட போதுமான புல்லட் இல்லை. இப்போதான் கண்டுபிடிச்சான் லாரி சாக் ஒரு மெடிக்கல் ஜேர்னல். சைனைட் ஓவர்டோஸ்னால ஒரு சின்ன பையன் இறந்து போயிட்டான். கடைசியில இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் எல்லாரையும் கொண்டிருக்காங்க. கடைசி வரையும் இவங்க எல்லாரும் சாகிறத பார்த்துட்டு கடைசியா ஜோன்ஸ் அவனோட கன் எடுத்து அவனே சுட்டு செத்து போயிட்டான். காட்டுக்குள்ள தப்பிச்சு போனவங்க அந்த ட்ரெயினை நிப்பாட்டினாங்க. அந்த ட்ரெயின் அவங்கள யூஎஸ் எம்பசிக்கு பக்கத்துல கொண்டு போய் விட்டுச்சு. ஏர்போர்ட்ல ஷூட் அவுட் நடந்தப்போ காட்டுக்குள்ள தப்பிச்சு போனவங்களுக்கு அங்கிருந்த லோக்கல்ஸ் அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றி வச்சிருந்தாங்க. ஜிம் ஜோன்ஸ் இறந்துட்டான். ஜோன்ஸ் டவுன் இப்போ யாருமே இல்லாம ரொம்ப ஒரு வெறிச்சோடி போன பிளேஸா இருக்கு. நிறைய பேர் அவங்களா வந்து பீப்புள்ஸ் டெம்பிள்ல ஜாயின் பண்ணாங்க. கொஞ்சம் பேர் ஜோன்ஸ் கூப்பிட்டாலும் இது எப்படி கண்மூடித்தனமா ஒருத்தனை நம்பினாங்கன்ற பத்தின ஸ்டோரி. ஹிஸ்டரி மறுபடியும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. யார் உங்ககிட்ட வந்து நீங்க என்ன மட்டும்தான் நம்பணும் அப்படின்னு சொல்றானோ அப்பதான் நீங்க அவங்க கிட்ட அதிகமான கேள்வி கேட்கணும். The more dangerous cult is not built on fear, it is built on trust. வணக்கம் மனிதர்களே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுவரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டோட நம்பர் 1 ட்ரூ கிரைம் டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் சேனல் ஆகணும்னு ட்ரை பண்றேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் உண்டு. அண்ட் ஜான்ஸ்டவுன் மெசக்கர் ஒருத்தன் தான் கடவுள் அதை எல்லாரும் நம்புங்கன்னு சொன்னா, ஆனா அதை எல்லாரும் நம்புறாங்க. அதை நம்புறதுனால தான் இவ்வளவு பெரிய விஷயமும். ஸோ எப்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஜான்ஸ்டவுன் மெசக்கரில் வந்து ஜிம் ஜோன்ஸோட லாஸ்ட் ரெக்கார்டிங் இருக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கும் அதோட டெத் ட்ராப். அந்த லாஸ்ட் ஃபைனல் மொமெண்ட்ல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கும் 1 மணி நேரத்துக்கிட்ட. அதை இந்த பாட்காஸ்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணலாம், விச் இஸ் லைக் இந்த நம்மளோட வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிருக்கலாம் அந்த இது. பட் ரொம்ப கோராக இருக்கும், ரொம்ப அது கேட்கறதுக்கு இதுவாக இருக்கும்னு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணல. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஏலியன் வரும், நம்ம எல்லாரும் வந்து வேற கிரகத்துக்கு கூப்பிட்டு போகும்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிட்ட கொஞ்சம் பேரை பற்றி பார்க்க போகிறோம். பட் அதுவும் வந்து ஒரு மோசமான கல்ட்டு தான். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.